ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணுற மாதிரியான சிம்பிளான ஒரு 15 சென்டென்சஸ் தான் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? ஆர் யூ ரெடி? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சப்ஸ்கிரைப் பண்ணுறது உங்களுக்கு ரொம்பவே சின்ன விஷயம், ஆனால் அது எனக்கு ரொம்ப பெரிய விஷயம். ஸோ ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அவர் சேனல். இப்போது லாஸ்ட் வீடியோவில் பார்த்த டெஸ்ட் யுவர் நாலேஜ் சென்டென்ஸை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னு பார்க்கலாம். The sentence was, எவ்வளவு தைரியம் இருந்தால் என்னை அடிப்பாய், எவ்வளோ தைரியம் இருந்தால் என்னை அடிப்பாய் அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதான் சென்டென்ஸ். அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்னா, ஹவு டேர் யூ டு பீட் மீ, ஹவு டேர் யூ டு பீட் மீ, ஹவு டேர் யூ அப்படின்னா உனக்கு எவ்வளோ தைரியம், டு பீட் மீ என்ன அடிக்கிறதுக்கு, ஹவு டேர் யூ டு பீட் மீ. இப்போ நீக்கான சென்டென்சஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், என்னிடம் பொய் சொல்லாதே, என்கிட்ட பொய் சொல்லாத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? டோன்ட் லை டு மீ, டோன்ட் லை டு மீ, டோன்ட் லை அப்படின்னா பொய் சொல்லாத, டு மீ அப்படின்னா என்கிட்ட பொய் சொல்லாத, டோன்ட் லை டு மீ. ஸோ நெக்ஸ்ட் ஒன், நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன், நம்ம ஏதோ ஒன்று பேசிட்டு சும்மா ஜாலியாக பேசிட்டு நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ வாஸ் ஜஸ்ட் கிடிங், ஐ வாஸ் ஜஸ்ட் கிடிங், நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன், விளையாட்டுக்கு பண்ணினேன் அப்படிங்கிறதுக்கு ஐ வாஸ் ஜஸ்ட் கிடிங். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், நீ என்னை தவறாக புரிந்து கொள்கிறாய், நீ என்னை தவறாக எடுத்துக்கொள்கிறாய், நீ என்னை தப்பாக எடுத்துக்கிற அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? யூ ஆர் டேக்கிங் மீ ராங், யூ ஆர் டேக்கிங் மீ ராங் அப்படின்னு நீ என்னை தப்பாக நினைக்கிற. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், தயங்காதே, தயங்காமல் எதாக இருந்தாலும் பண்ணு, தயங்காத அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? டோன்ட் ஹெசிடேட், டோன்ட் ஹெசிடேட், ஹெசிடேட் அப்படின்னா தயங்குறது, ஸோ டோன்ட் ஹெசிடேட் அப்படின்னா தயங்காத. ஸோ நெக்ஸ்ட் ஒன், பார்த்து பேசு, வார்த்தையை பார்த்து பேசு அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? இப்போ யாரோ தப்பாக பேசுனாங்கன்னா பார்த்து பேசுங்க அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? மைண்ட் யோர் லாங்குவேஜ், மைண்ட் யோர் லாங்குவேஜ் அப்படின்னா பார்த்து பேசு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். நிலைமையை புரிந்து கொள்ள முயற்சி செய், நிலைமையை புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் த சிச்சுவேஷன், ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் த சிச்சுவேஷன். ஸோ ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னா புரிஞ்சுக்க முயற்சி பண்ணு, சிச்சுவேஷன் அப்படின்னா நிலைமையை. ஸோ ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் த சிச்சுவேஷன். ஸோ நெக்ஸ்ட் ஒன், என்ன காரணம் என்று தெரிந்து கொள்ளலாமா, என்ன ரீசன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? மே ஐ நோ த ரீசன், மே ஐ நோ த ரீசன், காரணம் என்னன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா. நெக்ஸ்ட் ஒன், நீ தான் அதற்கு பொறுப்பு, நீ தான் அதுக்கு பொறுப்பு, எனக்கு தெரியாது அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? யூ ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தட், யூ ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தட், ரெஸ்பான்சிபிள் அப்படின்னா பொறுப்பு, ஸோ நீ தான் அதுக்கு பொறுப்பு, யூ ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தட். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், எந்த காரணமும் இல்லாமல் சும்மா தான் உன்னை கேட்கிறேன், எந்த காரணமும் இல்லை சும்மா தான் உங்ககிட்ட கேட்குறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? ஐ எம் ஆஸ்கிங் யூ வித்தவுட் எனி ரீசன், ஐ எம் ஆஸ்கிங் யூ வித்தவுட் எனி ரீசன், சும்மா தான் கேட்குறேன், காரணம்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறதுக்கு ஐ எம் ஆஸ்கிங் யூ வித்தவுட் எனி ரீசன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாமா. இது எனக்கு பெரிய விஷயம் அல்ல, இது எனக்கு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? இட்ஸ் நாட் அ பிக் டீல் ஃபார் மீ, இட்ஸ் நாட் அ பிக் டீல் ஃபார் மீ, இட்ஸ் நாட் அ பிக் டீல் அப்படின்னா இது எனக்கு பெரிய விஷயம் இல்லை, ஃபார் மீ அப்படின்னா எனக்கு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், இந்த விஷயத்தை இன்னும் இழுக்காதே, இந்த விஷயத்தை இன்னும் இழுத்துட்டே போகாத, டக்குன்னு முடிச்சு கொடுங்க அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? டோன்ட் ஸ்ட்ரெச் த மேட்டர் ஃபர்தர், டோன்ட் ஸ்ட்ரெச் த மேட்டர் ஃபர்தர், டோன்ட் ஸ்ட்ரெச் அப்படின்னா இழுக்காத, த மேட்டர் அப்படின்னா விஷயத்தை, ஃபர்தர் அப்படின்னா இதுக்கு மேலே, இன்னும் இதுக்கு மேலே இந்த விஷயத்தை இழுக்காத. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், கவலைப்படாதே இது ஒன்றும் பெரிய விஷயம் அல்ல, கவலைப்படாதே இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? டோன்ட் வரி இட்ஸ் நாட் அ பிக் டீல், டோன்ட் வரி இட்ஸ் நாட் அ பிக் டீல். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், அதனால தான் நான் அவனை அடிக்கிறேன், அதனால தான் நான் அவனை அடிக்கிறேன், அதனால தான் நான் அவனை அடிச்சிட்டு இருக்கேன் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? தட்ஸ் வை ஐ எம் பீட்டிங் ஹிம், தட்ஸ் வை ஐ எம் பீட்டிங் ஹிம், அதனால தான் நான் அவனை அடிச்சிட்டு இருக்கேன், அதனால தான் நான் அவனை அடிக்கிறேன், தட்ஸ் வை ஐ எம் பீட்டிங் ஹிம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், அதனால் தான் நான் போகிறேன், அதனால தான் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? தட்ஸ் வை ஐ எம் கோயிங், தட்ஸ் வை ஐ எம் கோயிங், தட்ஸ் வை ஐ எம் கோயிங் அப்படின்னா அதனால தான் நான் போகிறேன். ஓகேவா?
ஸோ நெக்ஸ்ட் ஒன், அதனால்தான் நான் உன்னை கேட்கிறேன். அதனால தான் நான் உன்னை கேட்குறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? தட்ஸ் வை ஐ எம் ஆஸ்கிங் யூ. தட்ஸ் வை ஐ எம் ஆஸ்கிங் யூ. அதனால தான் நான் உன்னை கேட்குறேன், இல்லை தான் நான் வேறு யாராவது கேட்டிருப்பேன். ஓகேவா? ஸோ தட்ஸ் வை அப்படின்னா அதனால தான் ஐ எம் ஆஸ்கிங் யூ, நான் உன்னை கேட்குறேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், அதனால் தான் நான் இதை சொல்லி கொண்டிருக்கிறேன். அதனால தான் நான் இதை சொல்லிகிட்டு இருக்கேன், அதனால தான் நான் இதை சொல்கிறேன் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்கள். தட்ஸ் வை ஐ எம் சேயிங் திஸ். தட்ஸ் வை ஐ எம் சேயிங் திஸ். நான் அதனால தான் நான் இதை சொல்கிறேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், அதனால் தான் நான் ஆங்கிலம் கற்றுக்கொண்டிருக்கிறேன். அதனால தான் நான் இங்கிலீஷ் கற்றுக்கிறேன். நான் ஏதோ ஒன்று சொல்லிவிட்டு அதனால தான் நான் இங்கிலீஷ் கற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? தட்ஸ் வை ஐ எம் லேர்னிங் இங்கிலீஷ். தட்ஸ் வை ஐ எம் லேர்னிங் இங்கிலீஷ். லேர்னிங் இங்கிலீஷ் அப்படின்னா இங்கிலீஷ் கற்றுக்கிறேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். நாம் எங்கு விட்டோம்? இப்போ ஏதோ நம்ம பேசிகிட்டு இருக்கோம், பேசிகிட்டு இருக்கிறதுட்டு டக்குன்னு வேறு ஒரு டாப்பிக்கு போயிட்டு நம்ம என்ன பேசிகிட்டு இருந்தோம் மறந்துட்டு எங்கே விட்டோம் அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? வேர் வேர் வி. வேர் வேர் வி அப்படின்னா நம்ம எங்கே விட்டோம் அப்படிங்கிறதுக்கு வேர் வேர் வி. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், இப்போ வரையும் அது நடக்காது. இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு அது நடக்காது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? as of now it will not happen. as of now it will not happen. as of now அப்படின்னா இப்போ வரையும் it will not happen, அது நடக்காது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், நீயாவது எனக்கு சொல்லியிருக்கலாம், நீயாச்சும் என்கிட்ட சொல்லியிருக்கலாம் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? அட்லீஸ்ட் யூ குட் டெல் மீ. அட்லீஸ்ட் யூ குட் டெல் மீ அப்படின்னா நீ என்கிட்ட சொல்லியிருக்கலாம், உன்னால் என்கிட்ட சொல்லியிருக்க முடியும் ஆனால் நீ சொல்லலை அப்படிம்போம் இல்லையா? ஸோ அதுக்கு அட்லீஸ்ட் யூ குட் டெல் மீ. ஓகேவா? ஸோ அதிகபட்சம் இதற்கு 5 நிமிடம் தான் ஆகும். அதிகபட்சம் இதுக்கு 5 நிமிஷம் தான் ஆகும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? அட் த மோஸ்ட் இட் வில் டேக் ஒன்லி 5 minutes. அட் த மோஸ்ட் இட் வில் டேக் ஒன்லி 5 minutes. அட் த மோஸ்ட் அப்படின்னா அதிகபட்சம். இட் வில் டேக் ஒன்லி 5 minutes அப்படின்னா 5 நிமிஷம் தான் ஆகும். ஓகேவா? ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். இட்ஸ் டைம் டு டெஸ்ட் யூர் நாலேஜ். உங்களோட நாலேஜ் டெஸ்ட் பண்ணலாமா? உங்கள் நாலேஜ் டெஸ்ட் பண்ணுறதுக்கு நான் ஒரு சென்டென்ஸ் சொல்கிறேன், அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்னு எல்லோரும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், நல்ல ப்ராக்டிஸாக இருக்கும். ஸோ டுடேஸ் சென்டென்ஸ் ஃபார் யூ இஸ், அதனால் தான் அவன் வருகிறான். அதனால தான் அவன் வரான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலான்னு எல்லோரும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சென்டென்சஸ் எல்லாம் பார்க்குறதோட அப்படியே விட்டுறாமல் 1 or 2 times பாருங்கள், நல்லாவே மெமரி ஆகிடும். ஸோ மெமரியாவது பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு எங்கெல்லாம் சான்ஸ் கிடைக்குதோ அங்கெல்லாம் யூஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ட் இல்லையா? எவ்வளோக்கு எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ சூப்பராக இங்கிலீஷில் பேச முடியும். ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். ஹாப்பி லேர்னிங்.